காற்றின் வேகம் அதிகரிப்பை தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை அறிவிப்பால் மீனவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. அந்தந்த மாவட்ட கடற்பகுதி காற்றின் நிலைக்கு தகுந்தவாறு தடை அறிவிக்க மீனவர்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு துறைமுகத்தில் இருந்து 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இதனை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் பெறுகின்றனர். இந்நிலையில் தமிழக கடல் பகுதியில் காற்றின் சீற்றம் அதிகமாக காணப்படுவதாக கூறி மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இதற்கிடையில் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் தங்கு கடலுக்கு செல்வதில்லை. கடற்கரை ஓரத்திற்கு 1 மணி நேரம் பயணிக்கும் தூரத்தில் தான் மீன் பிடிக்கின்றோம். ஆனால் ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிப்பவர்களுக்கு தடை விதிப்பது போன்று எல்லா மாவட்டங்களுக்கும் தடை விதிக்கப்படுகிறது. கடந்த தீபாவளி பண்டிகையிலிருந்து இதுவரை 5 தடவைக்கு மேல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே அந்தந்த மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் மூலம் ஆய்வு மேற்கொண்டு பாதிப்பு இல்லாத வகையில் கடலுக்கு செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தங்கு கடல் செல்லும் நாகப்பட்டினம், காரைக்கால் மீனவர்கள் இப்பகுதியில் தடை விதித்த நேரத்திலும் அவர்கள் இந்த பகுதியில் மீன்பிடித்து வருவது மீனவர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது.